ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா, இன்னைக்கு நம்ம முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டோம். சரி, முருகன் கோயிலுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பங்குனி உத்திரம், முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். அதனால நாங்கள் வந்துட்டு கண்ணம்பாளையம், கோயம்புத்தூர் கண்ணம்பாளையத்தில் இருக்கிற முருகனை பார்க்கறதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டோம். நம்ம காலையிலே சீக்கிரமாகவே கிளம்பி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது முடியல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்களும் அப்படியே பேசிட்டு கோயிலுக்கே வந்துட்டோம். கோயில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துட்டு வண்டியை முன்னாடியே நிப்பாட்டிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போய் சரி சாமி கும்பிட்டுலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். ஏன்னா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ் ஒன்று இருக்குது. சரி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் கிஃப்ட்டை எடுத்துட்டு நேராக அவனை போய் பார்த்துடலான்ட்டு போகணும். கோயிலில் போனால் ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் ஃப்ரீயாக இருந்தது. அளவுக்கு சாமியும் நேரில் பார்க்க முடியுது. இப்போ நாங்கள் இப்போ ரெகுலராக போவோம், ஆனால் லைன்லாம் இருக்காது. இன்னைக்கு பங்குனி உத்திரம்ன்றனால கொஞ்சம் லைன் ஃபார்ம் பண்ணி போக வேண்டியதாகி போச்சு. இன்னைக்கு வந்துட்டு கீழே இருக்கிற விநாயகரை சாமி கும்பிட்டுட்டு நான் மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். ஒன் பை ஒன்னாக நகர்ந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இங்கே வந்து முருகன் வந்து நீங்கள் ரொம்ப கிட்டக்க பார்க்கலாம். அவரோட தரிசனம் ஃபுல்லாக உங்களுக்கு முழு திருப்தியாக கிடைக்கும். அந்தளவுக்கு இருந்தது. ராஜா வேஷத்தில் சூப்பராக இருந்தார். இப்போ எங்களுக்கு கை காலெல்லாம் புல்லரிச்சிருச்சு. அந்த மாதிரி இருந்தது. அல்டிமேட்டாக இருந்தது. இந்த அளவுக்கு முருகனை வந்து பக்கத்தில் தரிசிக்கிற வாய்ப்பு வந்து எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட ஒய்ஃபும் துண்ணூரை வச்சு விட்டாங்க. பாப்பாவும் வாயிலையும் துண்ணூறு போட்டுக்கிட்டா. வா சாமியை சுற்றி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். சரி சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலாம், கோயிலுக்கு வந்தால் உட்காந்தே ஆகணும். அதுதான் நல்லது. நம்ம கஷ்டங்களை சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்து வேண்ட ஆரம்பிச்சிட்டோம். பாப்பாவும் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டா. கூட்டம் வேற கொஞ்சம் அதிகமாயிட்டே இருந்தது. சரி கொஞ்ச நேரம் தியானத்துல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா ராதிகாவும் தியானத்துல போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கீழே வந்தோன்னே இவங்களை தேடினா காணும். ஆனால் எனக்கு முன்னாடி எனக்கு வீடியோ எடுத்துட்டாங்க. சரி மோர் கொடுத்துட்டு இருக்காங்க, மோர் குடிக்கலாம்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். போனாக்கா மோர் அல்டிமேட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது. அப்படியே ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ராதிகாவும் வாங்கி குடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது. பாப்பா கொஞ்சம் கொடுத்தோம். சரி வாப்பா 2 ஸ்னாப் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி 4-5 ஃபோட்டோ எடுத்தோம். எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு இருக்கும்போது ரிட்டன் வந்து ஊருக்குள்ளே போகிறனால சுற்றிலும் வயல்வெளிங்க ப்ளஸ் வந்துட்டு குளம் இதெல்லாம் இருந்தது. தென்னை மரம்லாம் செமையாக இருந்தது. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கிஃப்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கிஃப்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபேஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி மேரேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாப்பாவும் வந்துட்டு அதே ட்ரெஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறோம். இன்னொன்று வந்துட்டு என்னென்னா மேரேஜ் வந்து சரவணம்பட்டியில். சரின்னு ஃப்ளக்ஸ் போர்டை பார்த்துட்டு வண்டியை திருப்பிட்டோம். உள்ளே போனால் சாந்தி ஹால்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் ஹாலில் தான் மேரேஜ் நடந்தது. நாங்கள் ரிசப்ஷனுக்கு தான் போக முடிச்சுது. சரின்னு வண்டி நிப்பாட்டிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம்.
ரொம்ப நேரம் இவங்க டான்ஸ் ஆடுறதையும் பார்த்துட்டே இருந்தோம். சரி எங்களுக்கே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே உட்காந்துட்டே இருந்தால் வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி எந்திரிச்சு நின்றுட்டோம். சரி போய் நம்ம கிஃப்டை கொடுத்துருவோம், எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி கிஃப்டை தூக்கிட்டு நானும் ரதியாவும் கிளம்பிட்டோம். பாப்பா வேற இடையில டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு அவளை வீடியோ கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அவனும் கீழே நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். மாப்பிள்ளையோட மச்சான் வந்து அவரும் பாப்பா கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவ பார்த்தோடனே பாப்பா பயந்துட்டான், யாராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி ஓடி என்கிட்ட வந்து பம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனுக்கு பால் புதுசா இருக்கிறவும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அவரும் முடிஞ்ச அளவுக்கு ஆடலாம் ஆடலாம்னு பாக்குறாரு, ஆடவே மாட்டேன்ட்டா. ஒரு வழியா வந்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு லைட்டா ஸ்டெப்பு போட்டாங்க. போட்டோன்னே சரி ஓகே இதுக்கு மேலே சரிக்கிட்டாராது மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி என்னடா கிஃப்டை கொடுக்கலான்னு பார்த்தா ஆள் போய்கிட்டே இருக்கிறாங்க. சரி ஒரு வழியா லைன்லயாவது இப்போ சொல்லி போய் லைன்ல நிற்க ஆரம்பிச்சிட்டோம். வழியா கிஃப்டையும் கொடுத்துட்டு ஹாப்பி மேரேஜ் லைஃப் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபோட்டோ எடுத்துட்டு சரி மச்சான் நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும், சாப்பிட்டு வெயிட் பண்ணுறா உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நாங்களும் இறங்கிட்டோம். சரி வாமா சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பந்தியில் போய் உட்காந்துட்டோம். முதல்ல பார்த்தா சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. எல்லாம் வருஷம் கட்டி கட்டுன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தோன்னே என்னோட காலேஜ் ஃப்ரெண்டை அவர் தூக்கி வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அவளும் சலிக்காம விளையாடிட்டே இருந்தா. சாமி நீ விளையாடியான்னு நாங்களும் அப்படியே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. உனக்கு வேற டான்ஸ் ஆடுன்னு சொல்லி வீரம் வாங்குறாங்க. நான் எனக்கு டான்ஸே ஆட தெரியாதுடா அப்படின்னு சொல்லி பாப்பா ஒத்துக்கிறேன்னு சொல்லி நானும் ஒதுக்கி போயிட்டு இருந்தேன். அவனும் வெங்கடேஷன் விடுற மாதிரி இல்லை, வாடா 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 இது பண்ணிகிட்டே இருந்தோம். நானும் பாப்பாவை காரணமாக வச்சு நானும் அங்கிட்ட நிற்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே மக்களே, கண்டினியூ வீடியோ பார்க்கணுன்னா பார்ட் 2 வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன், நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். போய் பாருங்கள். நல்லா ஃபன்னாக டான்ஸிங் எல்லாமே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய்.